பிறந்து ஜென்ம புகழை கிடந்து சங்கத்தில் பிழை இருந்து வைகை ஏற்றிலே பிறந்த பேதை நெருப்பிலை நின்று கற்றோர் இணைவரை நடந்தவர் என மறுப்பிட பயின்ற பாவை மறுகளை வளர்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னோட அப்பாலஜி. ஒரு 10 நிமிஷம் என்னால் லேட் ஆகிடுச்சு. நேற்று ஷூட்டிங் முடிச்சு வர ஒரு அதிகாலை ஆகிடுச்சு. இன்னைக்கு சரியாக தூங்குங்கன்னு சொல்ல வந்த நான் தூங்காமல் ஒரு விதமான ஆக்சிடென்ட் தான். ஸோ அதனால் நம்ம ஏர்லி மார்னிங் தான் வந்தேன். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஸோ பத்திரிகை நண்பர்கள், அனைத்து டாக்டர்கள் மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட மார்ந்த அப்பாலஜி ஃபஸ்ட்டு இதில் எனக்கு கார்த்திகேயன் சார் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒரு நிகழ்வுக்கு பேச சொல்லி. எனக்கு இந்த நிகழ்வு ரொம்ப இம்பார்ட்டண்டாக பட்டுச்சு. ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பட்டுச்சு அப்படின்னா, டாக்டர் அரவிந்த் சொன்னாப்புல பேச வேண்டிய பேசலாம் கேட்பாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே பேச வேண்டிய நீங்கள் தான் டாக்டர். ஏன்னா இப்போ இன்டர்நெட் வந்ததுனால இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ ஏதோ பண்ணாச்சு எல்லாரும் பேச பிரச்சனை இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க டொமைனுக்கு சம்மந்தம் இல்லாதலாம் பேசுகிறாங்க. எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர் தான். நீங்கள் தலைவலிக்குதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேரஸ்டமால் போடாதீங்க, நான் போகிறேன், நான் சொல்லி விட்றேன், நம்ம வந்து அங்கே இருக்காரு, அவர் ஒரு மாத்திரை கொடுப்பா, அதை போடுங்க. அது என்ன மாத்திரை, எவ்வளோ எம்ஜி, அது எவ்வளோக்காக எடுக்கப்பட்டுச்சு, அதுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கா, எதுவுமே யாருமே பார்க்கறது இல்லை. எனக்கு ஒர்க் ஆச்சு, உனக்கும் ஒர்க் ஆக நீ போடு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப ஆபத்தாக நான் பார்க்குறேன். ஏன்னா முன்னே பெருசாக தெரியல. இப்போ இன்னைக்கு எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால என்னன்னா, எல்லாருமே சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ, எங்கள் அப்பாவுக்கு அது ஒர்க் ஆச்சு, உனக்கும் ஒர்க் ஆக போடு அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராப்ளம் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுறது தான், சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுறது தான் சரி. இன்னைக்கு உலகத்துலேயே பெரிய பிரச்சனைனா சம்மந்தப்படாதவங்க சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதனால நீங்கள் அதை பேசுறது தான் சரி நினைக்கிறேன். பட் என்னோட பங்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை 4 பேருக்கு போய் சேர்த்தோம் அப்படின்னா அதை விட பெரிய மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்வில் பேசுறதுல எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ரொம்ப முக்கியமாக நிறைய மேடைகளில் சொல்கிறது உண்டு. வாழ்க்கையில் 2 விஷயம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் தெரிஞ்சுக்கவே விரும்பலை, என்னை ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொன்னாலும் 2 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்று என்னன்னா ஹெல்த், இன்னொன்று என்னன்னா வெல்த். இந்த 2ம் உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயமான விஷயம், ஆப்ஷனே கிடையாது. நீ ஹெல்த்தை பற்றி கவனிக்கலை அப்படின்னா நீங்க என்ன சாப்பிட போறோம், என்ன செய்ய போறோம் எதுவுமே தெரியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு உடல்ல எவ்வளவு அபியூஸ் பண்ண முடியுமோ அபியூஸ் பண்ணிடுவோம். நாம ஒரு ஆட்டத்தை ஆடுவோம் அந்த உடம்பு கிட்ட, அதெல்லாம் எவ்வளவு ஆடினாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆடுறா ராஜன் ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் அது லேசா ஆட்டம் காண ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு தெரியும், ஓஹோ இவ்வளவு நேரம் நம்ம ஆட்டம் ஆட்டம் இல்லை, இனிமேல் வரப்போது அதுதான் ஆட்டம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஹெல்த்துமே கூட யாருக்குமே தெரிய, எனக்கு விருப்பமே இல்லாட்டியும் கூட நீங்க என்ன சாப்பிட்றீங்க, நம்ம லைஃப்ல என்னமாக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. 2வது வெல்த் என்ன அப்படின்னா, நம்ம 24 மணி நேரத்துல பெரும்பாலான நேரம் 18 மணி நேரம் 12 மணி நேரம்னு ஒவ்வொரு நாளைக்கும் உழைக்கிறோம். ஆனா உழைத்து சம்பாதிக்கவும் செய்யறோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம். ஆனா எல்லாரும் வைக்கிற முறை என்ன இருக்கும், 10,000 ரூபாய் வாங்கினப்போ என் பாக்கெட்ல 10 பைசா இல்லை, 1 லட்ச ரூபா வாங்குறேன் இப்பயும் பாக்கெட்ல 10 பைசா இல்லை. ஏன்னா நம்ம வெல்த்தை பத்தி கவலைப்படுறதே இல்லை. சம்பாதிக்கணும் நினைக்கிறத தவிர அந்த சம்பாதித்த பணத்தை என்ன செய்வதுன்னு யோசிக்கிறதே இல்லை. ஸோ வெல்த்தை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் இல்லை, நீங்கள் மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் கூட உங்கள் பாக்கெட்டில் 10 பைசா இருக்காது. பிகாஸ் ஹெல்த்தும் வெல்த்தும் எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பமே இல்லாமோ உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இல்லை பாஸ், தெரிஞ்சுதான் ஆகணும். யாராக இருந்தாலும் சரி, ஹெல்த் வெல்த்தும் என்ன நடக்குது, நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது போல, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அது மூலமாக நம்ம எப்படி இரட்டி பண்ண போகிறோம், இன்ஃப்ளேஷனுடைய பணம் விற்கிறதை எப்படி சமாளிக்க போகிறோம்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒரு கம்பெனி எக்ஸோ ஒய்யோ ஒரு கம்பெனியோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. 24 நேரம் ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. சம்பாதித்த பணமும் எங்கே போச்சு தெரியாது. சம்பாதிக்க ஓடும்போது இந்த உடம்புக்கு அவ்வளவு தீங்கு இழைச்சிருப்போம். அந்த உடம்பு திருப்பி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அவனை மாட்டேன் அவ்வளோ நேரம் செஞ்சல, இப்போ நான் அவனை திருப்பி சேருன்னு செய்யும். அப்படி செய்யும் போது நமக்கு கூட சப்போர்ட்டு கூட யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ நான் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன்னா, தயவு செய்து நீங்களும் சரி உங்க கூட இருக்கவங்களும் சரி எல்லாருக்கும் ஹெல்த் அண்ட் வெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முனைப்பை காட்டுங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அபேண்டன்ட் இன்ஃபர்மேஷனுக்கு தான் பிரச்சனை. எங்க பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் இருக்கு, எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க, அதை சாப்பிடுங்க, அங்கே போய் செய்யுங்க, எதை போய் செய்யுங்கன்னு சம்மந்தப்படாதவங்க சொல்றாங்க. மருத்துவர்கள் சொல்றது சரி, மருத்துவர்கள் அல்லாதவர்களும் சொல்றாங்க. ஸோ யாராவது ஒரு மருத்துவரை நம்ம ஃபேமிலி டாக்டராக வச்சுக்க. முன்னாடி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ பெருசாக அது இருக்க மாதிரி தெரியல. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க கேட்கறது, ஆன்லைனில் சொல்றதை கேட்கறது, சாட் ஜிபிடி சொல்றதை கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேமிலி டாக்டராக ஒரு டாக்டரை வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட
நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி தெரியும், நீங்க யாரு என்ன விஷயம் தெரியும். ஸோ அதனால ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சு அவங்க மூலமா அவங்க ஹெல்த் மானிட்டர் பண்ணுங்க. வெல்த்துக்கு ஒரு வெல்த் எக்ஸ்பர்ட் வச்சு மானிட்டர் பண்ணுங்க. இதுல முக்கியமா சொல்ல நினைச்ச ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு இங்க ஸ்ட்ரோக்னால சர்வேல வந்த 2-3 பேர் வந்து பார்த்தோம். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்துருச்சு, 4வது தெருவில் இருக்க 5வது வீட்டில் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அந்த 10வது தெருவில் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இமேஜ் வரும்னா ஒரு வயசான தாத்தா இல்லை ஒரு வயசான அம்மா, அவங்க இமேஜ் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வரும். ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் கை மேலே போன ஒருத்தங்க அப்படிதான் கணக்கு வரும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா யங் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்குலாம் ஸ்ட்ரோக் வருது இல்லையா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 40 வயசுல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருதுங்கிறது வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நம்பிப்பானாங்க இல்லை. அதே விட்டு 40 வயசு 30 வயசுல இருக்க ஸ்ட்ரோக் வருவேன். நான் இப்போ சமீபத்தில் இங்கே வரதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன், சும்மா தேடிட்டு இருந்தேன். அப்போ நம்ம இன்டர்நெட் தான், நம்ம என்ன தேடினாலும் அவனே எடுத்து கொடுத்துருவானே, நீ என்ன தேடுறது தான் இருக்கு வச்சுக்கன்னு. அப்படி பார்க்கும்போது ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா 36 வயதுல இருக்க ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்கு. எனக்கு முன்னாடி ஷார்ட்டாக இருந்த டாக்டர் அதுலேயும் அவன் போடுறான் கீழே, இவர் வந்து ட்ரிங்க் பண்ணதில்லை, ஸ்மோக் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் அவன் படைச்சு அவன் பண்ணியிருக்கான் நைட் ஷிஃப்ட். அவன் வேலைக்கு போனது வந்து நைட் ஷிஃப்ட். அவன் வந்து சூரியனே பார்த்ததில்லை. டாக்டருக்கு பேசும்போது நான் சூரியனே பார்த்ததில்லை, நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன், நைட் ஷிஃப்ட் போவேன், அப்படியே வீட்டுக்கு வந்து தூங்கிடுவேன், சாயங்காலம் எழுந்திப்பேன், அப்படியே ஷெட்யூல் நடப்பேன், போயிட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவேன். இதுதான் வந்து ஒரு 10-15 வருஷமா வச்சுட்டு இருக்கான். 38 வயதுல அவனுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருக்கு. டாக்டர் எல்லாம் கேட்குறாங்க, ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, ட்ரிங்க் பண்ணல, ஸ்மோக் பண்ணல, எந்த அபியூஸும் பண்ணல உடம்பு. ஆனால் அவன் பண்ண ஒரே அபியூஸ் நைட்டு முழுக்க இருந்திருக்கான். இது என்ன பிரச்சனையா இருக்குன்னு கேட்கும்போது அவன் சொன்னா, நான் கேட்கும்போது நான் நல்லா தூங்கியிருக்கேன், 8 மணி நேரம் தூங்கியிருக்கேன், என்ன பிரச்சனை, 8 மணி நேரம் தானே தூங்க சொல்றீங்க, இப்போ நீங்களே கூட 7 மணி நேரம் குறைச்சிட்டீங்க, நான் 8 மணி நேரம் தூங்க நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்றான், சர்க்காரின் ரிதம் சொல்லக்கூடிய சர்க்காரின் ரிதம் மாறிடுச்சு. நைட்டு தூங்குனா உனக்கு என்ன செக்ரேட் ஆகுமோ ஹார்மோனு, என்ன இன்ஃப்ளமேஷன் உடம்பு குறைக்குமோ அதெல்லாமே போயிடுச்சு. அதனால உனக்கு உன் உடம்பு ஃபுல்லா ரிப்பேர் ஆகவே இல்லை. நீ பகல்ல முழுக்க தூங்கினாலும் கூட உன் உடம்பு ஃபுல்லா ரிப்பேர் ஆகல. நீ வண்டி ஓட்டு வரீங்க, வண்டியை நிப்பாட்டுறீங்க, அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது, அப்புறம் வந்து சர்வீஸ் விடுறீங்க, வண்டி திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது, திருப்பி வரும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா நைட்டு முழுக்க முடிச்சுக்கிட்டு காலையில நம்ம வந்து தூங்குறோம், ஸோ உடம்பு ரெஸ்ட் எடுத்துன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா நம்ம தூங்குறோம் நினைக்கிறோம், பட் உடம்பு ரெஸ்ட் எடுக்கல. இதுதான் ஆக்சுவலா டாக்டரோட இன்டர்வியூல கூட அவர் சொன்னார். உடம்பு இன்ஃப்ளமேஷன் ஸ்டேட்ல இருந்துகிட்டே இருக்கும். அந்த இன்ஃப்ளமேஷன் நம்ம தூங்காம இருக்கிறதும் ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்கிங்கும் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதுதான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னாரு. இதை சொல்றதுக்கு அதாவது தூங்க கண்டிப்பா நைட்டு தூங்குங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒருத்தரோட தகுதியே கிடையாது. பிகாஸ் ஏன்னா நான் நைட் தூங்குறாலாம் கிடையாது. என் கண்ணை பார்த்து உங்களுக்கு தெரியும், ஸோ ஷூட் அதனால நல்லதுனால அது தகுதியே கிடையாது. பட் நானும் உங்களை போல முயற்சிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 11 மணிக்கு தூங்கிட மாட்டோமா, 12 மணிக்கு தூங்கிட மாட்டோமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளா என்னோட வேண்டுகோள் என்னவா இருக்கும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு நைட்டு தூங்க பாருங்கிறது என்னோட வேண்டுகோளா இருக்கும். நானும் அதுக்கு முயற்சி பண்றேன், கூடவே சேர்ந்து நீங்களும் முயற்சி பண்ணுங்க. எனக்கு இன்னொரு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து எனக்கு இன்னொரு தொடர்பு கூட இருக்குது. என்னன்னா ஸ்ட்ரோக் வந்து இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம் என்ன, அவேர்னஸ் இல்லாததுதான். இந்த ஸ்ட்ரோக் வந்தா உடனே கொண்டு போனா நம்ம கியூர் பண்ணிடலாம், அது பெர்மனன்ட் இல்லாமல் பண்ணிடலாம், பக்கவாதம் வந்து பெர்மனண்டா இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் தான் சொல்றாங்க. எனக்கு வந்து என்னன்னா, நான் மீடியாக்கெல்லாம் வருவதுக்கு முன்னால ஐ லாஸ்ட் மை மதர், நான் எங்கள் அம்மாவை இழந்துட்டேன். ஆனால் நான் அப்போ என்ன எதனால் இழந்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு கார்டியக் அரெஸ்ட் வந்துச்சு. எனக்கு அப்போ வந்து உண்மையிலேயே அவேர்னஸ் இல்லை. அவங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் தான் வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்குங்கிறது எனக்கு வந்து தெரியல. நான் வெளில சென்னைக்கிழமைக்காக கிளம்பிட்டு இருந்தப்போ ஒரு மாதிரி மூச்சு விட சொல்லலை, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னாங்க. யூஸ்வலாக அவங்களுக்கு அலர்ஜி வரும். ஸோ ஏதோ டேப்லெட் அலர்ஜி ஆகிடுச்சு போல நினச்சி நான் சரிம்மா ரெஸ்ட் எடுக்கன்னு சொல்லிட்டு நான் ஆம்புலன்ஸை கூட போயிட்டேன். ஆம்புலன்ஸ் வரது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆம்புலன்ஸ் வரல, அவங்க கார் ரெண்ட் பண்ணி அதில் கூப்பிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் முன்னால் கூட்டு வந்து தான் காப்பாற்றிருக்கலாம், அவங்களுக்கு வந்து கார்டியக் அரெஸ்ட் வந்துச்சு. எனக்கு உண்மையிலே அப்போ தெரியல எங்கள் அம்மா கார்டியக் அரெஸ்ட் தான் வந்துச்சுன்னு. நான் அலர்ஜி வர மாதிரி அலர்ஜி வந்துருச்சுன்னு நினச்சேன். ஏன்னா அம்மா கடைசியில் சொன்னேன்னா தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. அவங்க நெஞ்சை பிடிக்கவோ இல்லை மூச்சு விட முடியல, எதையுமே சொல்லலை. எனக்கு தெரியவே இல்லை அது கார்டியக் அரெஸ்ட் தான். அப்போ நானும் எங்கள் அம்மா மட்டும் தான் இருந்ததுனால எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாரும் சென்ஸ் பண்ண முடியல அது கார்டியக் அரெஸ்ட்னு. அப்புறம் லேட்டர் பார்ட்டில் தான் நான் நிறைய டாக்டர்ஸ் மீடியாவுக்குலாம் வந்த பிறகு நிறைய டாக்டர்ஸுடைய ஃப்ரெண்ட்லெஸ்லாம் கிடைக்கப்போ அவங்களாம் பேசும்போது அவங்க சொன்னாங்க, அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும் என்னன்னு கேட்டப்போ ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 42 வயசு இருக்கும், அவங்களுக்கு சுகர் எத்தனை வருஷமாக இருக்கும், 25 வயசாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுதான் காரணம். சுகர் இருக்கவங்களுக்கு வந்து கார்டியக் அரெஸ்ட் தான் பெயினே தெரியாது, அவங்களுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்ல தெரியாது, அதனால தான் அவங்க அம்மாவெல்லாம் சொல்ல முடியல ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு. நெஞ்சு வலிக்குன்னு படத்தில் வர மாதிரி யாரும் நெஞ்செல்லாம் பிடிக்க மாட்டாங்க.
எனக்கு அப்போ தான் தெரியும் படத்தில் அவங்க நெஞ்சலாம் பிடிக்க மாட்டாங்க போல, அப்படியே வந்துச்சுன்னா அவங்களால பேச முடியாதுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு அப்போ தான் டாக்டர் கார்த்திகேயன் கூப்பிட்டப்போ ஐ எம் த ரைட் பர்சன் தோணுச்சு. ஏன்னா இதை சொல்கிறதுக்கு இது நிறைய பேருக்கு போகணும். மேபி என்னைய மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்கோ அல்லது வந்து ஸ்ட்ரோக் கொடுத்தோ அவேர்னஸ் இல்லாமல் இறந்துடக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம எங்கேயோ ரிமோட்டில் இருப்போம், காட்டுக்குள்ளே எங்கேயோ இருப்போம், அப்போ நடக்கிறதுங்கிறது வேறு, அது வேறு. பட் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் அவேர்னஸ் இல்லாமல் ஒரு உயிர் போகக்கூடாது. ஸோ ஐ ஃபீல் ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு அப்போ அவேர்னஸ் இல்லாதனால நான் என்னோட அம்மாவை இழந்துட்டேன். அது எனக்கு இன்னமும் கூட ஒரு குற்றம் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம நிறைய ஸ்டேட் பேசுகிறோம், இவ்வளோ பேசுகிறோம், ஆனால் நமக்கு அன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுச்சு, அதனால தானே இழந்துட்டோங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் கில்ட்டாக இருந்த ஒரு விஷயம். அது வரைக்கும் இனிமேல் ஷேர் பண்ணதே இல்லை. கார்த்திக் டாக்டர் கூட்டப்போ எனக்கு ஐ ஃபீல் அது சொல்லணும்னு தோணுச்சு, நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரோக் வந்து நிச்சயமாக க்யூர் பண்ண முடியும். பட் அது கரெக்டான விழிப்புணர்வு வந்து சரியான நேரத்தில் சரியான ஆட்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா அவங்களால க்யூர் பண்ண முடியும். ஸோ அதை பார்க்க நினைக்கிறேன். இன்னொன்று, டாக்டர் கார்த்திகேயன் வந்து நான் பெரும்பாலும் நிறைய டாக்டர்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே நம்மளை பேசுகிறவங்க பழகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் டாக்டர்கிட்டே சொல்லுவேன், டாக்டர் நீங்கள் எல்லோரும் 8 மணி நேரம் தூங்குங்க, கரெக்டாக நைட்டு தூங்கிடுங்க, கரெக்டாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் பெரும்பாலும் உங்களாலே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் டாக்டர் அப்படின்னு. ட்ரூ ஃபேக்ட் தான் அது. பிகாஸ் அவங்களோட வேலை அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக அவங்களே 8 மணி நேரம் தூங்குறது இல்லை. நீங்களும் முதல்ல முன்னாடி கவனிச்சு டாக்டரில் 10 மணி நேரம் தூங்குனாங்க, அப்புறம் 9 மணி நேரம் ஆச்சு, அப்புறம் 8 மணி நேரம் ஆச்சு, இப்போ 6 மணி நேரம் தூங்கினா கூட போதும் கரெக்டாக தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்குமே மாறிடுச்சு, டைம் மாறிடுச்சு. இப்போ அவங்களுமே கரெக்டாக 6 மணி நேரமாக 8 மணி நேரம் தூங்கினாலாம் நைட்டு கேட்டால் அவங்களுமே தூங்குறது இல்லை. ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனால் டாக்டர் கார்த்திகேயன் பார்க்க ரொம்ப வியப்பாக இருக்கு. என்னன்னா அவர் எப்பவும் பயங்கர ஃபிட்டாக இருப்பாப்புல. எனக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரோ, என்ன ப்ளீஸ் பண்ணுறோ அதை ப்ராக்டிஸும் பண்ணுறாரு. கரெக்டாக அவர் சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஜிம் போயிடலாப்ல. இப்போ டாக்டர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒபிசிட்டியாக இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளால எட்டி பார்க்குறான் எப்படி அப்படின்னு சார் எப்படி இருக்காரு பார்க்குறான். நமக்கு சொல்லாரு அவர் எப்படி இருக்காரு. ஸோ ஆனால் இப்போ டாக்டர் கார்த்திகேயன் சொன்னால் எல்லாரும் வந்து எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, உடனே கரெக்டாக தான் சொல்கிறாருன்னு கேள்வார். ஏன்னா அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு, அவரால் பண்ண முடியுதுங்கிறப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாமளும் பண்ணணும்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு மாரல் வேல்யூ இருக்குல்ல. இப்போ நான் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, டெய்லி 5 மணிக்கு ஹிட் தி ஜிம் அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிடலாம். நீ போறியான்னு கேட்டால் நம்ம பதில் சொல்லணும்ல. ஸோ அந்த ஒரு நேர்மை வேணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கார்த்திகேயன் ஹஸ் ஃபுல் லாயல்ட்டி அண்ட் மாரல் வேல்யூ டு சே ஹிட் தி ஜிம். அவரால் ஜிம் போங்கன்னு முருகன் சொல்ல முடியாது. வந்து அவ்வளோ ஃபிட்டாக இருக்க பார்க்கணும், ஆச்சரியமாக இருந்தது. அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு போகும்போது ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண பார்த்தேன். இன்னும் அது பயங்கரமாக பண்ணுறது, சரப்புற மாதிரி பயங்கரமாக வெயிட்டில் அடிச்சு நவுத்துறாப்புல. நான் பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு சரி வராது, சரி சார் நன்றி தேங்க்யூன்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ இஸ் ஸோ ஃபிட். அவர் வந்து ஒரு மென்டலாக மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணுங்கிறது வந்து அவரோட பேஷண்ட்டுக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லும்போது சும்மா என்ன சொல்லிட்டு போகலாம், பட் ஆனால் நீங்களும் இருந்தால் தான் இன்னும் எடுத்துக்க முடியும். ஸோ அவர் என்ன ப்ரீச் பண்ணுறோம், அவர் ப்ராக்டிஸும் பண்ணுறது தான் பெரிய ஹாப்பினஸ். அண்ட் நிறைய ஒரு விஷயம் சொல்லி நிறைய பண்ண வைக்கிறேன். திரு செந்தில் சார் அண்ட் செந்தில் சாரை பார்க்கும்போது எனக்கு இன்னமும் பழைய நினைவுகள் இருக்கு. அவர் குவாலிட்டி பார்த்தேன். நீ வந்திருந்தவங்களுடைய அனைத்து பேரையும் அவங்களுக்கு கூட வந்திருந்தவர்கிட்ட சொல்லி எழுதி வாங்கி எல்லார் பேரையும் சொல்லணும்னு நினைச்சு அவர் வந்து சொன்னார். உண்மையில அது ஒரு பெரிய ஹேபிட். அவர் நினைச்சு அது பண்ணிருக்க அவசியம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் பேர் வாங்கி அந்த பக்கத்தில் சார் பேர் என்ன சொல்லுங்க, அவர் என்ன பண்றாரு சொல்லுங்க, மேடம் பேர் சொல்லுங்க, எல்லார் பேரையும் மேடம் ஷாக் ஆயிட்டாங்க, நம்ம பேரை சொல்றாங்க ஷாக் ஆயிட்டாங்க. எல்லார் பேரையும் வாங்கி அவர் வந்து சொன்னார். அது ஒரு பெரிய ஹேபிட். சந்திச்சா மீண்டும் சந்திச்சல பெரிய மகிழ்ச்சி. அண்ட் வந்துக்கூடிய அனைத்து விருந்தினர்களையும் பார்த்து மனசுல பெரிய மகிழ்ச்சி. அண்ட் நிறைய ஒரு விஷயம், நம்ம உழைக்கிற வயதுல ஓடக்கூடிய வயதுல நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும். இஎம்ஐ, கடன், இன்னும் சொல்ல போனால் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஒய்ஃப்னு 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்கள் உடம்பு ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்துக்கும் போது நீங்கள் உடம்பு அபியூஸ் பண்ணி ஓடினீங்களோ அது தெரியாது. ஆனால் ஒரு 40-50 வயதுக்கு மேலே உடம்பு ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். உடம்பு ஒரு பிரச்சனை கொடுத்து முடிச்ச பின்னால அந்த 1000 பிரச்சனையும் கண்டிக்கே தெரியாது, அந்த ஒரு பிரச்சனை தான் கண்டிக்க தெரியும். ஸோ ஐ ஹவ் சீன் பீப்புள், நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நானுமே என்னோட ஹேபிட்ஸை மாற்றணும் பார்ப்பேன். பட் ஒரு வகையில் நான் சொல்லலாம், கார்த்திகேயன் டாக்டர் மாதிரி நான் ஒரு வகையில் ப்ரீச் பண்ணலாம். என்னன்னா ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ டோன்ட் ஸ்மோக். நான் இன்னைய வரைக்கும் நான் ட்ரிங்க் பண்ணது இல்லை, ஸ்மோக் பண்ணது இல்லை. ஸோ அதனால் நான் இந்த ஸ்டேஜில் சொல்ல முடியாதுனால அதை பண்ணுங்க. ஏன்னா சும்மா போய் சொன்னீங்களேன், எங்கேயா பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, முக்கிய கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் அதை வந்து சொல்ல முடியும். ஸோ ஐ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ஐ டோன்ட் ஸ்மோக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை என்னுடைய ஹேபிட்ஸில் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிட்டு பார்க்குறேன். அண்ட் அகைன் கொஞ்சம் ஸ்லீப்பிங் இரெகுலர் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டா பெட்டர் நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் கைஸ். கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் போய் சேரும் நினைக்கிறேன். தேங்க்யூ.